வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதி 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படின்போம். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் லக்னம்ன்றது பார்க்கும்போது அது அக்யூரேசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு பார்க்க தெரியலைங்க, நான் என்ன பண்ணதில்லை, பக்கத்தில் யாராவது ஜோசியம் தெரிஞ்சவங்ககிட்ட உங்களுடைய சார்ட்டு காட்டுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகம் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா, அந்த லான்னு போட்டுருக்கோம், அது என்ன ராசின்னு கேட்டுக்கோங்க. அந்த ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருக்குன்னா, இந்த மகர லக்னம்னு வருது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மகர ராசியுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். அது கூடவே கொஞ்சம் தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்குன்றத நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் 90% பர்ஃபெக்டாக வரும். ஏன் இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு எஜுகேட் பண்ணுறது தான். ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண மனிதனும் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஐயோ என்னங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஏன்னா சுயமாக சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஆத்மா வந்து மனிதன் தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னும் போது, சிம்மராசிக்கு வந்து இதுவரை வந்து 8ல் இருந்த சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது அதுவும் உச்சமாக இருக்கிறார். பட் பாதகஸ்தானம் வந்து நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப பெரிய வளர்ச்சிகள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மட்டும் சூரியன் ராகுடைய தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. இது வந்து யாருக்கு மேஜராக வந்து அடுத்த வாரம் பாதிப்பை தரணும்னா, யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 2 மற்றும் 11ஆம் தேதி புதன் 9ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், இப்போ தந்தையினால் ஒரு நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும், சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறது வந்து பெரிய லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம், தாய் தந்தையினால் ஒரு பெரிய லாபங்கள், நிறைய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யார் நடக்கணும், சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் வந்து 5 8ஆம் அதிபதி சிம்ம லக்னமாக இருந்து 5 8ஆம் அதிபதி குரு 8ல் ஆட்சி பலத்தும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 24ஆம் தேதி வரை தான் இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே அந்த குரு வந்து பயிற்சிக்கு அப்புறம் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் அது வந்து பார்த்துக்குங்க. அதுவும் இது யார் மேஜராக பாதிக்கும் போது, சிம்ம லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப அவசியங்க. 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை செய்கிற இடங்களில் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனை உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளித்தொடர்பில் சின்ன விரோதங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது, சிம்ம லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9, ஸோ 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து 8லே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 5 8 அங்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், மன உளைச்சல்கள், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுவும் 24ஆம் தேதி வரை தான். 24ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம், எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்புகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எதுவுமே டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் இருந்தாலும் அப்பாவினால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஸோ புதிய முயற்சிகளால் வெற்றி, ஒரு பிரயாணங்களால் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும், இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள், புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் மூலியமாகவும் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் வந்து செவ்வாய் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் தந்தையினால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா
பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ பிரார்த்தனை மனதார்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறனால பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ சிறப்பான விஷயம் நடைபெறணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் நம்ம வந்து வாழ்க்கையிலே பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 70% மேலே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, உலகம் முழுவதும் கடனால் சூழப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ வந்து மீட்டர் வட்டியிலேருந்து, டெய்லி வட்டியிலேருந்து, பேங்க் வட்டியிலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி நான் கடன் தொல்லையில் இருக்கேங்க, நான் பிறந்ததுலேருந்தே கடன்லேயே இருக்கேங்க, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி வந்து அல்லல் படுபவர்கள் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே அது இருக்குது. ஏன்னா பண்ண முடியணுமோ இன்றைக்கி வந்து இஎம்ஐலேயே மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு வீடு கடனில் வாங்கி. ஸோ இந்த மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பவர்கள் வந்து மேஜராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, பௌர்ணமி நாட்களில் அது ஒரு ஏதாவது உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து இது ஒரு தொடர்பு இருக்கும். யார் ஜாதகத்தில் குரு கேது தொடர்பு இருக்கோ அவங்களுக்கும் இந்த கடன் தொல்லைகள், வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, அடுத்த லெவல் என்ன பண்ணுன்னு தெரியலன்றவங்களுக்கும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பௌர்ணமி நாட்களில் சமாதிகள், சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். அமைதியாக உட்காருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாச்சும் வந்து ஒரு 4 பழம் வாங்கி அங்கே வரவங்களுக்கு கொடுங்க. ஸோ பழம் ஒன்று பெரிய ரேட்டு வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லைஃப்பில் வந்து பெரிய மேஜிக் நடக்கும். என் லைஃப்பில் நடந்தது. ஸோ என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். ஸோ அவர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து அவர் வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா, திருவான்மியூரில் இருக்கிற அந்த சித்தர் சமாதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். நைட்டு வந்து பௌர்ணமிக்கு போய் படுத்து தூங்கிட்டே வந்துடுவார். காலையில் அவர் லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு. இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து கடன்கள், பிரச்சனைகள், நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் வந்து பெரிய ஒரு பரிகாரம். நீங்கள் வந்து சித்தர் சமாதிகளுக்கு பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அற்புதமான விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள் நடக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து அக்ஷய திருதியை வருதுங்க, 23ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ இந்த அக்ஷய திருதியை வரதை வந்து நிறைய பேர் வந்து என்னென்னோ அது இதுன்னு சொல்கிறாங்க. அக்ஷய திருதியை அன்றைக்கி என்ன மேஜராக பண்ணணுன்னா, நிறைய கடன்கள் இருக்கவங்க, ஸோ ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம கடனை பற்றின டாபிக் தான் வந்து. ஸோ கடன் இருக்கவங்க பைரவர், ஸோ பைரவருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு வரும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம், நான் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பைரவருக்கு சந்தன காப்பு பண்ணுங்கள். உங்கள் கடன் முக்கியமாக ரொம்ப வசதி இல்லாதவர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து சித்தர் சமாதிக்கு போகிறத நிப்பாட்டாதீங்க. போனீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.